Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA part 146ல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினாக்க other workbookல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம Hlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம retrieve பண்ண போறோம். ஓகேங்களா? First நம்ம வந்து Hlookup ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படினாக்க நமக்கு ஒரு இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஹரிசாண்டல் டேபிள்ல இருக்கு அப்படினா அந்த இன்ஃபர்மேஷனை retrieve பண்றதுக்கு நம்ம Hlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம previous வீடியோல part 145ல நீங்க விசிட் பண்ணீங்கனா நமக்கு வெர்டிகல் டேபிள்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை Hlookup கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம VBA ல வந்து ஆட்டோமேட் பண்ணிருந்தோம். இப்போ வந்து Hlookup கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை retrieve பண்ண போறோம். இத நம்ம ஆட்டோமேஷனும் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாயி ஐடி இருக்கு, சேல்ஸ் பர்சன் நேமும் சேல்ஸ் வேல்யூவும் அதர் workbookல இருந்து நான் retrieve பண்ண போறேன். ஓகேங்களா? அத நம்ம ஆல்ரெடி ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த G2 செல்லுல வந்து நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 5 செல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணிருப்பேன். அது எல்லாமே சேர்ந்து நமக்கு நேம் பாக்ஸ்ல வந்து G2 செல்ல நமக்கு இங்க கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இந்த G2ல வந்து நான் ஒரு பாத் அசைன் பண்ணிருக்கேன். அந்த பாத்ல வந்து ஒரு மாஸ்டர் workbook இருக்கு. அந்த workbookல இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் நமக்கு இங்க வந்து retrieve பண்ணிட்டு வந்து இங்க ரிசல்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் அந்த workbook காமிச்சிடுறேன். இங்க டெஸ்க்டாப்ல ROM சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் workbook இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இத ஓபன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹரிசாண்டல் வியூல இருக்கு. நம்மளோட யூனிக் வேல்யூ எம்ப்ளாயி ஐடி கூட நமக்கு ஹரிசாண்டல் டேபிளா தான் இருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வெர்டிகல் டேபிளா வச்சு Hlookup யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணிருப்போம். இப்ப Hlookup யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சு சேல்ஸ் பர்சன் நேம் சேல்ஸ் வேல்யூ நம்ம கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்து அசைன் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் கெட் வேல்யூ ஃப்ரம் அதர் workbook இருக்கு இல்லீங்களா? இதை நான் கிளிக் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ஸ்பெசிபிக் workbook ஓபன் பண்ணி எனக்கு அங்க இருந்து Hlookup அப்ளை பண்ணி எனக்கு வேல்யூவை இங்க retrieve பண்ணிருச்சு. அட் த சேம் டைம் அந்த workbook க்ளோஸ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் கிளியர் கண்டென்ட் கொடுக்குறேன். இங்க வந்து எனக்கு கிளியர் ஆயிடுச்சு அந்த ஏரியா. அகைன் நான் கிளிக் பண்றேன். எனக்கு அந்த வேல்யூவை கரெக்டா அங்க இருந்து ஓபன் பண்ணி அந்த workbookல வந்து ஹரிசாண்டல் டேபிள்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை இங்க எனக்கு retrieve பண்ணிட்டு வந்து ஷோ பண்ணுது ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா. ஓகேங்களா? இப்போ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடை வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சேம் அதே கோடு தான் நம்ம Hlookup யூஸ் பண்ண அதே கோடு தான் இங்க நம்ம Hlookup யூஸ் பண்ணிருக்கோம். சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கு. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Alt F11 கொடுத்து விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு நான் போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடியூல் 1 வந்து நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி மாடியூல் 2 இன்சர்ட் பண்ணிருக்கேன். மாடியூல் 1ல வந்து இந்த Hlookup கான கோடை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. மாடியூல் 2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளியர் கண்டென்ட் நம்ம அந்த கண்டென்ட் ஸ்பெசிபிக் ரேஞ்சில வந்து கிளியர் பண்றோம் இல்லீங்களா? அதை வந்து நம்ம இங்க டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம். தட் மீன்ஸ் இந்த டெஸ்டினேஷன் ஷீட்ல திஸ் workbookல டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்ல இது நமக்கு திஸ் workbook நம்ம இப்ப எந்த ஏரியாவுக்கு நம்ம வேல்யூ retrieve பண்ணிட்டு வரோமோ நம்ம டெஸ்டினேஷன் பிளேஸ் இருக்கு இல்லீங்களா? இதுதான் நம்ம திஸ் workbook. இங்க தான் நம்ம கோட் வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அந்த மாஸ்டர் workbookங்கிறது வந்து ஆக்டிவ் workbook. அது வந்து நமக்கு அந்த டைம் வந்து ஓபன் பண்ணிட்டு அந்த Hlookup அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இங்க வந்து இதோட ஷீட் நேம் பாத்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு இருக்கும். அங்க வந்து டெஸ்டினேஷன் இருக்கும். பிகாஸ் நம்ம இங்க தான் வேல்யூவை கெட் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் பாயிண்ட். நம்ம எங்க இருந்து எடுக்கிறோமோ அது வந்து சோர்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இங்க ஷீட் நேம் சோர்ஸ்னு கொடுத்துருக்கோம் மாஸ்டர்ல. இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் டெஸ்டினேஷன் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப இத மேனுவலா நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னாக்க ஈக்குவல் டு Hlookup என்னோட லுக்அப் வேல்யூ இந்த A2 செல்ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட மாஸ்டர் ஷீட்ல வந்து டேபிள் அரே வந்து நான் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா 2 கமா 0 என்னோட ரோ நம்பர் 2 கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நேமை ஃபெச் பண்ணிட்டு வருது. இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க பக்கத்துல பேஸ்ட் பண்ணிட்டு தேர்ட் ரோ இண்டெக்ஸ் நம்பர் ரோ இண்டெக்ஸ் நம்பர் முன்னாடி காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம் Vlookupல. இங்க வந்து ரோ இண்டெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணுது. இத தான் நம்ம ஆட்டோமேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இத கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இங்க பட்டனை கிளிக் பண்ணாலே நமக்கு இந்த ஈவென்ட் நடக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்ம பேக் எண்ட்ல வந்து கோட் கிரியேட் பண்ணிருக்கோம். நான் இப்போ கோட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் என்னோட மாடியூல் 1க்கு நான் போயிடுறேன். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் Hlookup from other workbook இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப் ப்ரொசீஜர் நேம் Hlookup from other workbook னு சொல்லி நான் கொடுத்திருக்கேன். dim last row as long workbook as workbook
இங்க வந்து பாத்தீங்கன்னா dim WRKB as workbook இந்த மாதிரி டேட்டா டைப்ல நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன் வேரியபிள்ஸ் 2 வேரியபிள்ஸ். இப்ப லாஸ்ட் ரோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்ல டெஸ்டினேஷன் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த திஸ் ஒர்க் புக் இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம திஸ் ஒர்க் புக்னு சொல்றோம். நம்ம கோடு ரிட்டர்ன் பண்ணிருக்கிற இந்த ஒர்க் புக் திஸ் ஒர்க் புக். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்ல G2 செல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி இங்க வந்து நம்ம செகண்ட் லைன்ல தான் நம்ம அந்த G2 செல்ல நம்ம ரெஃபர் பண்ணிருப்போம். இப்போ இந்த லாஸ்ட் ரோ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். எங்க அப்படின்னாக்க இந்த திஸ் ஒர்க் புக்ல இந்த A காலம்ல நம்ம வந்து லாஸ்ட் ரோ வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். அது எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்க இந்த A காலம்ல லாஸ்ட் வேல்யூ எங்க இருக்கோ அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி அந்த ரோ நம்பர் எடுத்து வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருப்போம் லாஸ்ட் ரோ. ஓகேங்களா? இப்போ ஒர்க் ஷீட்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்ல A காலம்ல ரோஸ் டாட் கவுண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? என்னோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா A காலம்ல ரோஸ் டாட் கவுண்ட். இப்போ A காலம்ல ரோ கவுண்ட் நான் எடுத்துருவேன். எண்ட் xlf டாட் ரோ. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான கோடு. நம்ம வந்து ரோ நம்பர் வந்து கவுண்ட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த கோடு வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். இது வந்து டைனமிக்கா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். என்னென்ன நமக்கு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப F8 நான் பிரஸ் பண்றேன். இப்ப F8 பிரஸ் பண்ணிட்டேன். எனக்கு கோடு வந்து இந்த லைனை கிராஸ் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு 11 சொல்லிட்டு எனக்கு ஷோ பண்ணுது. பிகாஸ் எனக்கு இந்த ஒர்க் புக்ல இங்க வந்து 11th ரோல தான் லாஸ்ட் வேல்யூ இருக்கு. சோ நமக்கு 11 சொல்லிட்டு இந்த லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுச்சு நம்பரை. ஓகேங்களா? இப்ப செட் WRKB ஈக்குவல் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வேரியபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க workbooks டாட் ஓபன். எந்த ஒர்க் புக்கை ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத நான் இங்க வந்து அசைன் பண்றேன். அந்த ஓபன்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷீட் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்ல டாட் ரேஞ்ச் ஆஃப் G2 டாட் வேல்யூ. இந்த திஸ் ஒர்க் புக்ல டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்ல வந்து இந்த G2 செல்லுல என்ன ஒர்க் புக் நம்ம அசைன் பண்ணிருக்கோமோ அந்த ஒர்க் புக் நமக்கு ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஓபன் பண்ண உடனே எனக்கு அந்த ஒர்க் புக் வந்து இங்க ஸ்டோர் ஆயிடும் இந்த WRKB அப்படின்ற வேரியபிள்ல. ஒன்ஸ் இது வந்து எனக்கு ஓபன் ஆன உடனே அகைன் F8 பிரஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஓபன் பண்ணிருச்சு. இந்த ஒர்க் புக் வந்து எனக்கு ஓபன் பண்ணிருச்சு பேக்எண்ட்ல. இப்போ வந்து இந்த இதுல வந்து மை ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் இருக்கு. இந்த வேரியபிள் வந்து நான் என்ன பண்றேன், இந்த வேரியபிள் மை ரேஞ்ச் அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்றேன். இங்க வந்து ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் ஒர்க் ஷீட் சோர்ஸ் டாட் ரேஞ்ச் ஆஃப் Aல இருந்து U வரைக்கும் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு இந்த ஒர்க் புக் ஓபன் ஆன உடனே இது எனக்கு ஆக்டிவ் ஒர்க் புக்கா இருக்கும். ஸோ நான் ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் சோர்ஸ் இங்க இருக்கிற சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா Aல இருந்து U வரைக்கும் கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு இங்க வந்து U காலம் வரைக்கும் இந்த டேபிள்ல வேல்யூ இருக்கு. சோ நான் Aல இருந்து U வரைக்கும் அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க இங்க வந்து F8 வந்து நான் பிரஸ் பண்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு வந்து திஸ் ஒர்க் புக் ஆக்டிவேட்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் F8 பிரஸ் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட திஸ் ஒர்க் புக் வந்து இங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க தான் நீங்க நோட் பண்ணணும். இப்ப ஃபார் I ஈக்குவல் டு 2 லாஸ்ட் ரோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்னோட I வந்து பாத்தீங்கன்னா I வந்து ரோவை ரெஃபர் பண்ணும். ஸோ நான் I2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு லாஸ்ட் ரோ வரைக்கும் நமக்கு வரணும். ஃபார் லூப்ல நான் கொடுத்துக்கிறேன். டில் நம்ம கண்டிஷன் வந்து மெட் ஆகிற வரைக்கும் நமக்கு அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒர்க் ஷீட்ஸ் டெஸ்டினேஷன் டாட் ரேஞ்ச் ஆஃப் B இங்க வந்து பாத்தீங்கன்னா B காலம் ith row டாட் வேல்யூன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா B காலம் ith row அப்படின்னாக்க எனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா Bல இந்த செல்லு இங்க ரோல இங்க நமக்கு இன்டர்செக்ட் ஆகுறது இந்த B2 செல் நமக்கு ரெஃபர் பண்ணிக்கும். ஓகேங்களா? டாட் வேல்யூ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் Hlookup ஆஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம VLOOKUP யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்து Hlookup யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் Hlookup ஆஃப் என்னோட VLOOKUPல வந்து என்ன பண்ணிருப்போம்னாக்கா அதே கான்செப்ட் தான் லுக்அப் வேல்யூ அசைன் பண்ணிருப்போம். இங்க வந்து Hlookup வந்து நம்ம லுக்அப் வேல்யூ வந்து அசைன் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ என்னன்னா ஒர்க் ஷீட் டெஸ்டினேஷன் டாட் ரேஞ்ச் ஆஃப் A காலம்ல ith row. இங்க வந்து பாத்தீங்கன்னா A காலம்ல ith row. இதுதான் நம்ம வந்து லுக்அப் வேல்யூவா நம்ம வந்து அசைன் பண்றோம். ஒன்ஸ் லுக்அப் வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் மை ரேஞ்ச் அப்படின்றது என்னோட டேபிள் அரே.
இங்க வந்து பாத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பருக்கு பதிலா நம்ம ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து செகண்ட் ரோல இருக்கிற அந்த வேல்யூ நமக்கு ஃபெச் பண்ணிட்டு வரணும். ரேஞ்ச் லுக்கப் வந்து நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிட்டேன், எனக்கு எக்ஸாக்டா எனக்கு ரிசல்ட்டை கெட் பண்ணும். இப்ப அகைன் வந்து ஒர்க் ஷீட் டெஸ்டினேஷன் ரேஞ்ச் ஆஃப் சி காலம்ல ஐத் ரோ. இப்ப இங்க வந்து எனக்கு இந்த இதுல என்ன வேணும் அப்படின்னாக்க அதே மாதிரி எனக்கு இந்த இதுல hlookup ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகணும். application டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் hlookup ஆஃப் இங்க வந்து என்னோட லுக்அப் வேல்யூ ஒர்க் ஷீட் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்ல ஏ காலம்ல ஐத் ரோ இதான் என்னோட லுக்அப் வேல்யூ. ஒன்ஸ் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் மை ரேஞ்ச் அப்படின்றது என்னோட டேபிள் அரே அந்த மாஸ்டர் ஒர்க் புக்ல நம்ம கொடுத்த அந்த மை ரேஞ்ச் அப்படின்றது ஏல இருந்து யூ வரைக்கும். என்னோட ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3. அகைன் வந்து ரேஞ்ச் லுக்கப் ஃபால்ஸ் கொடுத்துக்கிட்டேன். என்னோட ஃபார் லூப்பை நெக்ஸ்ட் ஐ கொடுத்துக்கிட்டேன் டில் என்னோட லாஸ்ட் ரோ மெட் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்ப பாருங்க நெக்ஸ்ட் ஐ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க என்னோட WRKB அந்த ஒர்க் புக்கை வந்து ஆக்டிவேட் பண்றேன். தட் மீன்ஸ் எனக்கு மாஸ்டர் ஒர்க் புக்கை வந்து அகைன் ஆக்டிவேட் பண்றேன். இப்போ திஸ் ஒர்க் புக்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த லூப் எல்லாம் ரொட்டேட் ஆகி இந்த ரிசல்ட் கெட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த அந்த ஒர்க் புக் வந்து ஆக்டிவேட் ஆகணும். மாஸ்டர் ஒர்க் புக் ஆக்டிவேட் ஆயிட்டு அதை சேவ் பண்றேன், அகைன் க்ளோஸ் பண்றேன். என்னோட ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிருச்சு. இப்ப பாருங்க இதை நான் மினிமைஸ் பண்ணிட்டு இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். F8 பிரஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் நமக்கு கண்டிஷன் மெட் ஆன உடனே நமக்கு எக்ஸிட் ஆகி இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் புக் மாஸ்டர் ஒர்க் புக் ஆக்டிவேட் பண்ணுது, அகைன் சேவ் பண்ணுது, அகைன் க்ளோஸ் பண்ணிடுது. ஓகேங்களா, இப்ப ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிருச்சு. இப்ப வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா இங்க வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஷோ பண்ணுது. இப்ப இதுல இன்னொரு சினாரியோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன அப்படின்னாக்க நமக்கு வந்து இப்ப நான் அதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். இன்கேஸ் நான் இங்க வந்து எக்ஸஸா ஏதாவது சம்திங் அங்க டேட்டாபேஸ்ல இல்லாத ஒரு ஐடியை வந்து நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு இப்ப கெட் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு ரன் டைம் எரர் வந்து த்ரோ ஆகுது. 1004 அப்படின்னு சொல்லிட்டு ரன் டைம் எரர் த்ரோ ஆகுது. இப்ப நான் டீபக் கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோடு வந்து எரர் த்ரோ ஆகுது. பிகாஸ் எனக்கு எல்லா வேல்யூ ரெட்ரீவ் பண்ணிருச்சு. எனக்கு இல்லாத ஒரு எம்ப்ளாயி ஐடியை கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பக் வந்து த்ரோ ஆகுது. இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வழி, சிம்பிள் வழி என்ன அப்படின்னாக்க இந்த கோடுல வந்து நான் என்ன பண்ண போறேன், டாப்ல வந்து எனக்கு எரர் வந்தது அப்படின்னாக்க அதை ரெஸ்யூம் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு கோடு என்டையர் கோடு ரன் ஆகி ரிசல்ட் கிடைக்கணும். ஸோ இங்க வந்து டாப்லயே நான் என்ன பண்றேன், ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்ப இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க கிளியர் கொடுத்துட்டு இப்ப நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்றேன். எனக்கு பெர்ஃபெக்ட்டா எனக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் கிடைச்சிருச்சு. எனக்கு பாட்டம்ல இங்க வந்து பிளாங்க் வந்திருக்கு, பட் எனக்கு எரர் வரல. பிகாஸ் இந்த வேல்யூ அங்க இல்ல. எனவே முன்னாடி வந்து நம்ம ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கோடு வந்து எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எரர் த்ரோ ஆனிச்சு. இப்போ வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு இந்த என்டையர் கோடு ரன் ஆகி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருது. இந்த இடம் வந்து பிளாங்கா இருக்கு. ஓகேங்களா, இப்ப நான் கிளியர் கொடுக்குறேன். ஒன் மோர் ட்ரிக் இருக்கு. இப்ப இந்த மாதிரி கேஸ்ல வந்து ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலா அங்க என்ன வேல்யூ வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவும் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இப்ப நான் இதை வந்து பிளாக் பண்ணிக்கிறேன் இந்த கோடை. இங்க வந்து அதுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்க்கு பதிலா ஆன் எரர் கோ டு கல்லணை ஒய்டி. இப்ப ஏதாவது எரர் இருந்ததுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோ டு கல்லணை ஒய்டி அப்படின்ற அந்த நேம்ல போய் ஸ்டோர் ஆகுற மாதிரி இங்க வந்து அந்த விண்டோவுக்கு போகணும்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா, இப்ப வந்து பாருங்க சிம்பிளா நான் இங்க வந்து ஒரு 4 லைன்ஸ்ல வந்து கோடு வந்து நான் இங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து அன்பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப அந்த கல்லணை ஒய்டின்ற நேம் ஆன் எரர் கோ டு கல்லணை ஒய்டி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு ஏதாவது எரர் வந்ததுன்னா இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் பி காலம்ல ith row டாட் வேல்யூ அந்த வேல்யூ ஈக்குவல் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ நாட் ஃபவுண்ட் இருக்கு இல்லைங்களா. இங்க வந்து நேம் நாட் ஃபவுண்ட்னு கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, இங்க வந்து நேம் நாட் ஃபவுண்ட், சேல்ஸ் வேல்யூ நாட் ஃபவுண்ட் இப்படி கொடுத்துக்கிட்டேன். இங்க வந்து சி காலம்ல என்ன வரணுங்கிறதையும் நாங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இங்க வந்து நான் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இங்க வந்து நெக்ஸ்ட் ஐ கொடுத்தோம் இல்லைங்களா லூப், அதுக்கு கீழே நான் வந்து என்ன பண்றேன், எக்ஸிட் சப் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இங்க எனக்கு எக்ஸிட் ஆயிட்டு அகைன் இந்த கோடுக்கு வந்து எனக்கு எரர் வந்துன்னா இப்படி எனக்கு டைரக்டா இங்க த்ரோ ஆயிடும். ஆன் எரர் கோ டு
கல்லணை ஒயிட் அப்படின்ற இங்க இதுக்கு த்ரோ ஆயிடும். இங்க ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எண்ட் சப் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்ப வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. இப்ப நான் வந்து ஜஸ்ட் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க பாருங்க ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா ஷோ பண்ணுது. எப்படி வருது அப்படின்னாக்க நேம் நாட் ஃபவுண்ட், சேல்ஸ் வேல்யூ நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் நமக்கு அங்க அந்த வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லுது. நீங்க போயிட்டு நீங்க இப்ப இன்கேஸ் நான் வந்து மாஸ்டர்ல வந்து ஏதாவது ஒரு நேம் நான் நியூவா ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 1111 சொல்லிட்டு நான் ஆட் பண்றேன். ராஜேஷ் நேம் 100,000 சேல்ஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க நான் வந்து இதை கிளியர் கொடுத்துட்டு நான் வந்து அந்த வேல்யூ இங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்றேன். சாரி, அந்த ஒர்க் புக் ஓபன்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் புக் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க பாருங்க இங்க வந்து நம்ம 444 ராஜேஷ் 1000 கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்ப கொடுத்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நான் இது பாருங்க கிளியர் பண்ணிட்டு இப்ப நான் ரன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. முன்னாடி நம்ம சேவ் பண்ணல, இப்ப நான் ரன் பண்ண உடனே எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 111 சாரி, இங்க வந்து நம்ம எண்ட்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுனால கோடுல வந்து அந்த டேபிள் அரே ரேஞ்சும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்ப யூ கொடுக்கணும் இல்லைங்களா, இங்க வந்து பி கொடுக்கணும். இந்த லைன்ல மை ரேஞ்சில் வந்து நம்ம யூ வரைக்கும் தான் டேபிள் அரே செட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இங்க பி வரைக்கும் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இப்ப பாருங்க கிளியர் கொடுக்குறேன். கிளியர் கொடுத்துட்டு இப்ப ரன் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டா நமக்கு இங்க ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம Hlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து ஒரு சிங்கிள் கிளிக்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம வேல்யூ கெட் பண்ணிட முடியும். இப்போ வந்து நான் இந்த கோடுல வந்து மாடியூல் 2ல வந்து ஒரு சின்ன அப்டேட் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி B2ல இருந்து C11 வரைக்கும் கொடுத்தோம். இப்ப C12 வரைக்கும் கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு ஒரு வேல்யூ நம்ம பாட்டம்ல ஆட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க பெர்ஃபெக்ட்டா இங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க நமக்கு இங்க வந்து கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.